ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம கவின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம கவின் அவர்களை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ நம்ம இப்போ ஸ்டார் படம் வந்து செம்ம ஹிட் ஆனதுனால அதுக்கப்புறம் அவருக்கு நிறையா பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வெற்றிமாறன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் இப்போ ஒரு ரீசெண்டாக மாஸ்க் அப்படின்னு ஒரு படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம், ஆண்ட்ரி அவர்கள் கூட. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் கூடயும் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அது சூப்பராக ஒரு படம், அதாவது பிளடி பகர் அப்படின்ற ஒரு காமெடியான ஒரு நல்ல ஒரு படம் வரப்போகுது அப்படின்றது நல்லா பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு எடாவன் இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவர். ஸோ இவர் வந்து லியோ படத்துலேயும் விக்ரம் படத்துலேயும் நிறைய பாட்டுகளும் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய டைரக்ஷனில் நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஆமாங்க, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நயன்தாரா அவர்கள் வந்து ஃபீமேல் லீடு பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான கதை இருக்கும் அப்படின்றது கரெக்டாக தெரியல. ஸோ நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கூட இவர் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த க்ரோத் ஆஃப் திஸ் மேன் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு க்ரோத் இவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த படம் நல்ல ஒரு வெற்றி படமாக அமைய நம்ம சேனல் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி இவரை பற்றின அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடை போகிறது உங்கள் ஜெஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பாய்.